அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். நேற்று செப்டம்பர் 1ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய 7 மாத சம்பளம் நிலுவையில் இருப்பதாக கூறி புதுச்சேரி அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலே பேரணியாக சென்ற காட்சி நம்மளை நிலைகுலைய வைத்தது. காரணம், அவருடைய கோஷங்களும் அவர்களுடைய கோரிக்கைகளும் மனவேதனை அளிக்கிறது. 7 மாத சம்பளங்கள் பாக்கி இருந்தால் எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும், சமுதாயத்தில் இயல்பாக வாழ முடியும், பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் மாணவர்களுக்கு எங்களால் எப்படி இயல்பாக பாடம் நடத்த முடியும் என்ற ஒரு நெஞ்சை நொறுங்க வைக்கிற வகையிலே ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் கண்டிப்பாக புதுச்சேரி அரசுக்கு சென்றடைய வேண்டும். உடனடியாக அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி. ஆசிரியர்கள் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இருந்தாலும் இது தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் அரசு மெத்தன போக்கோடு செயல்படுவதாகவும் தங்கள் மீது அக்கறை காட்டவில்லை என்றும் அதனால் எங்களால் குழந்தைகளுக்கு இயல்பான முறையில் எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியவில்லை என்றும் என குடும்ப சூழ்நிலைகளும் பின்னணிகளும் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது என்றும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரி அரசினுடைய முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்கள், அதே போல புதுச்சேரி ஆளுநர் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் பெருமக்கள் அவர்கள், இது மாதிரி எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆசிரியர்களோட பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும். அவர்களோட கோரிக்கை 7 மாத சம்பள பாக்கியை உடனடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாதாந்தோறும் 1ஆம் தேதி அவர்களுக்கு அல்லது 1ஆம் தேதியோ அதன் உட்பட்ட தேதிகளிலோ அவர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தை வழங்க வேண்டும். அதேபோல் அந்த அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதியத்தையும் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காமல் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாலை 1ஆம் தேதி காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலையிலிருந்து மாலை வரை வகுப்பு நடத்திவிட்டு அதற்கு பிறகு பள்ளிகளுடைய குழந்தைகளுடைய வகுப்பறையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக காலையிலிருந்து வகுப்பறையில் இருந்துவிட்டு மாலையில் அவர்கள் ஒன்றிணைந்து சுமார் 5 மணி அளவில் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று கோஷங்களிட்டு பிறகு அங்கிருந்து அவர்கள் கலைந்து செல்லும் போது மணி 7:15 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து பாடம் நடத்திய வகுப்பறையில் இருந்த ஆசிரியர்கள் இரவு 7 மணி வரையும் போராடும் சூழ்நிலையில் காரைக்கால் நடந்து கொண்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிய வேண்டும். அதனால இந்த காணொலியை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. புதுச்சேரியோட அரசு கவனத்துக்கு போகணும். புதுச்சேரி அரசு இவர்களுடைய கோரிக்கை உடனடியே தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தருணத்தில் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்களுக்காக நான் போராளி பார்த்திபன். வீடியோ முழுசா பாருங்க. அவரோட முழு போராட்டத்தையும் நான் இதில் இணைச்சிருக்கிறேன்.